அவதாரத்தினுடைய முதல் எடுத்த நோக்கம் வந்து கஜமுகாசுரனை அழிக்கணும். அவனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமாக யூஸ் பண்ணாரு தந்தத்தை. ம். எல்லாருமே மகாபாரதம் எழுதினாருன்றது தெரியும். மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னால நடந்த கதை வந்து கஜமுகாசுரனை அழித்தது. அதுக்காக தான் கஜமுகத்தோட ஒரு குழந்தை தோன்றுனதுக்கு காரணமே, முதல் காரணமே அதுதான். ம். முழுமுதற் கடவுளான பிள்ளையார் வேற. ம். அதுலேருந்து கஜமுகனை அழிக்கிறதுக்காக வந்தார். ம். அதுக்கப்புறமா மகாபாரதம் எழுதுறாங்க. ம். மகாபாரதம் எழுதும்போது அதுக்கு எழுத்தாணி இது நடுவில் நிறுத்தக்கூடாதுன்னு ம். வியாசர் உத்தரவு போட்டதுனால வந்து மகாபாரதத்தை எழுதினார். ம். அப்போ பண்ணும்போது அதை நிறுத்தக்கூடாது நடுவில் ம். அப்படின்றதுக்காக உடைக்கப்பட்டது தந்தம். ம். 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 2 முறை உடைத்திருக்காரு. ஆனால் உண்மையான தத்துவம், அவர் சொல்ற தத்துவம் என்னன்னா, ஒரு யானைக்கு கம்பீரமும் அழகும் தரக்கூடியது இது தந்தம் தான். தந்தம் தான் இல்லையா? அழகின் மீது பற்று வைக்காதே. ஓ. அது எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அழகின் மீது பற்று வைக்காதே. அழகின் மீது பற்றுல உடைச்சிட்டாரு. ம். மகாபாரதம்ன்ற ஒன்று எழுதினார் இல்லையா? ம். மகாபாரதம்ன்ற ஒரு பெரிய ஞானம். ம். அழகின் மீதான பற்றை விட்டுட்டேன்னா மிகப்பெரிய ஞானம் உனக்கு கிடைக்கும். ம்.